அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்காக நம்முடைய வலைக்காட்சியில் 100வது கதையை சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்காக படித்து ரசித்த ஒரு அருமையான கதை. ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடத்தில் பல மாணவர்கள் படித்து வந்தனர். ஒவ்வொருவருமே நல்ல அறிவாளிகளாக இருந்தனர். அதில் ஒரு மாணவன் எல்லோரையும் விட மிகுந்த புத்திசாலியாக விளங்கினான். ஓயாத ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டான். இதனால் அங்கிருந்த அனைத்து மாணவர்களிலும் அவனே சிறந்தவனாக திகழ்ந்தான். ஆசிரியரும் அவனிடம் தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினார். சிறிது காலம் சென்றது. அவனிடம் பல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்தன. அவன் எல்லோரையும் ஏளனமாக நோக்க ஆரம்பித்தான். தன்னை விட மூத்த மாணவர்களை கூட மதிப்பதில்லை. பலருக்கு மத்தியில் மூத்த மாணவரிடம் கடினமாக கேள்வி கேட்டு அவர்கள் விடை தெரியாமல் விழிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்து அவர்கள் அவமானத்தில் அழும் வரை கேலி செய்யத் தொடங்கினான். ஆசிரியரின் காதுகளுக்கு இந்த விஷயம் எட்டிவிட்டது. இந்த அகம்பாவம் அவனை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தார். ஒரு நல்ல மாணவன் நாசமாவதை அவர் விரும்பவில்லை. அவனது பிழையை அவனுக்கு உணர்த்த விரும்பினார். நேரடியாக அறிவுரை சொன்னால் அவன் கண்ணை மறைக்கும் அகம்பாவத்தில் அவரையே கூட எதிர்த்து பேசக்கூடும். வேறொரு வழியை யோசித்தார். மறுநாள் அவனை அழைத்தார். மகனே, இன்று அதிகாலையில் பக்கத்து கிராமத்தில் உள்ள என் நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார். அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர். 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞர்களுக்கான விருதினை பெற்றவர். பல அயல் நாடுகளிலும் கூட இவரது மாணவர்கள் உண்டு. நீ போய் பக்கத்து தெருவிலுள்ள தச்சு ஆசாரியிடம் போய் விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பெட்டியை செய்து வைக்கச் சொல். இன்று மதியம் அவரது அடக்கத்திற்கு தேவைப்படுகிறது. இதை உன்னால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் என்றார். கடைசியாக அவர் அவனை உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனை மிகவும் உற்சாகப்படுத்தின. இதோ உடனே செய்து முடிக்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு ஆசாரி வீட்டுக்கு விரைந்தான். ஆசாரி அவனை வரவேற்று அவன் வந்த விஷயத்தை கேட்டார். அவனும் மதியத்திற்குள் ஒரு தரமான சவப்பெட்டி வேண்டுமென்ற விஷயத்தை சொன்னான். ஆசாரி இறந்து போனவரை குறித்த விவரங்களை கேட்டார். அவனும் ஆசிரியர் சொன்னபடியே அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர், 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர், பல அயல் நாடுகளிலும் கூட இவரது மாணவர்கள் உண்டு என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆசாரி சூடாகிவிட்டார். ஏண்டா, இன்னைக்கு நீ பொழுதுபோக்க நான் தான் கிடைச்சேனா? செத்த பணத்தோட விவரத்தை சொல்லாம வேற என்னமோ உளறிய? நீ படித்தவன் தானே அப்படின்னு சொன்னான். இந்த கேள்வி அவனை ஆத்திரம் மூட்டியது. அவரை பற்றி இவ்வளவு சொல்லியும் புரியலைன்னு சொன்னால் நீங்கள் தான் ஒரு அடி முட்டாள் அப்படின்னு சொல்கிறான். ஆசாரி, அடே அறிவு கெட்டவனே, என்ன தான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பணம்தான். எனக்கு வேண்டியது அதோட உயரம் அகலம்தான். நீங்கள் படிக்கிற படிப்பெல்லாம் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையாக போய் அளவெடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். எங்கோ பளீர்னு அடி விழுந்தது அவனுக்கு. மனித அறிவு இவ்வளவுதானா? இதுக்காகவா இத்தனை பேரை அவமானப்படுத்தினேன்? அவமானம் பொங்கியது. கூனி குறுகியபடியே ஆசிரியரின் முன்னால் போய் நின்றான். ஆசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார், என்னப்பா, சவப்பெட்டி அடிச்சாச்சா? அவன் பதில் சொன்னான், அடிச்சாச்சு, என்னோட தலைக்கணத்துக்கு. ஆசிரியர் சொன்னார், செல்லமே, என்னதான் படித்தாலும் இது அழிய போகிற உடம்பு தான். இதை உணர்ந்து பணிவுடன் நடப்பதே உண்மையான ஞானம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் இது போன்ற கதைகளை கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கதைகளை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். நன்றி.